1990 ஏப்ரல் 15 அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் ஸ்டேட்டோட கோல்ட் வாட்டர் சிட்டி. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்லாமல் ஈஸ்டரும் கூட. ரே அண்ட் மேரி கப்புள்ஸ் அவரோட வீக்கெண்ட் டிரைவ் என்ஜாய் பண்ண காரில் போயிட்டு இருந்தாங்க. கோல்ட் வாட்டர் சிட்டியிலிருந்து 12 மைல் தூரத்தில் போயிட்டு இருந்தாங்க. ஒரு ரூரல் ஹைவே ஆயிருந்துச்சு அது. 2 சைடு கண்ணுக்கு எட்டின தூரம் வர விவசாய இடங்கள் தான் பார்க்க முடியும். அங்கங்கே உடைந்த நிலையில் உள்ள சில கட்டிடங்களும் பார்க்கலாம். அவ்வளோ ஆழங்க இல்லாத ஹைவே ஆயிருந்துச்சு அது. ரோடில் கூட எப்பவும் தான் சில வண்டிகள் இவரை ஓவர்டேக் பண்ணி போனது கூட. ரேக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சது. மேரி ஒரு கேம் விளையாடலாம் என்று சொன்னான். இவரோட வண்டியை ஓவர்டேக் பண்ணி போகிற வண்டியில் உள்ள நம்பர் பிளேட்டில் உள்ள ஸ்டார்டிங் லெட்டர் வச்சு பாட்டு பாடணும். இதுதான் கேம். கொஞ்சம் வண்டிகள் இவரை பாஸ் பண்ணி போயிடுச்சு. 2 பேரும் பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரமாக முன்னாடியும் பின்னாடியும் வண்டிகள் ஒன்றுமே காணல. நெக்ஸ்ட்டு பாட்டு பாடுற டேர்ன் வந்து மேரியோடுது. வண்டி ஒன்றும் காணல. 2 பேருக்கும் திருப்பி போர் அடிக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் இவரோட காரோட பின்னிலிருந்து சத்தமாக ஹார்ன் அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு. மிரரில் இருந்து பார்த்தப்போ இவரோட பின்னில் ஒரு வேன், இவரோட வண்டி தொட்டு பின்னாலேயே இருந்துச்சு. அப்போது ரே ரொம்ப ஸ்பீடில் போக ஆரம்பித்தார். அப்போ அவர் பின்னால் இந்த வேன் ஸ்பீடில் போய் இவரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. GZ என்று ஆரம்பிக்கிற நம்பர் தான் அந்த வண்டிக்கே உள்ளது. டென்ஷன் ஆன ரே கூலாக மேரி திருப்பி பாட்டு பாட ஆரம்பித்தா. ஒரு லாங் ஹைவே ஆயிருந்துச்சு அது. முன்னாடியும் பின்னாடியும் வண்டிகள் ஒன்றும் கிடையாது. தூரம் இருந்து ஒரு கட்டிடத்தை பார்த்தாங்க. அது ஒரு பழைய பள்ளிக்கூடம். அந்த கட்டிடத்தின் பக்கத்தில் போகும்போது தான் அவரால் அந்த வேன் பார்க்க முடிஞ்சுது. இவரை பயப்படுத்தின அதே வேன் தான் அது. அந்த பில்டிங் பக்கத்தில் வந்தப்போ ரே காரோட ஸ்பீட் கம்மி பண்ணார். தூரம் இருந்து பார்த்தப்போ ஏதோ ஒரு வெள்ளை துணி தொங்கப்பட்ட மாதிரி இருந்துச்சு. சரியாக கவனித்து பார்த்தப்போ அந்த ஆள் கையில் உள்ளது இரத்த கரையுள்ள பிளாங்கெட் என்று புரிஞ்சது. சின்ன ஒரு பயத்தில் ரே காரோட ஸ்பீட் ஏற்றி அங்கேருந்து போனார். இந்த தடவையும் அந்த வேன் ரொம்பவே வேகத்தில் இவரோட காரை ஓவர்டேக் பண்ணி அங்கேருந்து போயிடுச்சு. சில சமயத்துக்கு அப்புறம் அது ஹைவேயில் திருப்பி பார்க் பண்ண நிலையில் இருந்துச்சு. அந்த வேனில் உட்கார்ந்த அந்த ஒரு ஆள் வேனோட பின்னிலிருந்து அதோட நம்பர் பிளேட் மாத்திரம் தான் ரேயும் மேரியும் பார்த்தது. அந்த வேன் ஓவர்டேக் பண்ணி போகிற நேரத்தில் அந்த வேனுக்குள்ளே யாராவது இருக்காங்களா என்று எட்டி பார்த்தப்போ அதுக்குள்ளே யாரும் இருக்கல. வேனோட டோர் ஓப்பனாக இருந்துச்சு. சீட்டில் ரத்த கரையை கவனிச்சாங்க. அந்த பழைய ஸ்கூல் பில்டிங்கில் தான் ஏதாவது நடந்திருக்கணும் என்று நினச்சி அங்கே என்ன ஆயிருக்கும் என்று தெரியும் ஆவல் ஆனது மட்டும் இல்லாமல் அதிகமாக யோசிக்காமல் வண்டியை யூட்டர்ன் எடுத்துட்டு அந்த பில்டிங் நோக்கி போகிறாங்க. தொடர்ந்து அந்த பில்டிங்கில் அப்படி என்ன ரேயும் மேரியும் பார்த்தாங்க. அங்கே என்ன நடந்துச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மர்ம சரித்திரம். ரேயும் மேரியும் அந்த பழைய ஸ்கூல் கட்டிடத்தில் வந்தாங்க. அங்கே சுற்றி பார்த்தப்போ அங்கே ஒரு பிளாங்கெட் திருவி வச்சதை பார்க்குறாங்க. அது முழுவதும் ரத்தமாக இருந்துச்சு. அந்த பிளாங்கெட்டில் ரத்தமாய் அவ்வளோ நேரம் ஒன்றும் ஆகலை. அப்போவே ரேயும் மேரியும் போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டுட்டு இந்த தகவலை சொல்கிறாரு. போலீஸ் ஸ்பாட்டுக்கு வந்தாங்க. ரேயும் மேரியும் பார்த்த விஷயங்கள் எல்லாம் அவர்கிட்ட சொன்னாங்க. அந்த இடம் மொத்தம் செக் பண்ணியும் போலீஸுக்கு தடயங்கள் ஒன்றும் கிடைக்கலனாலும் அந்த வண்டியோட டயர் மார்க் கிடைச்சது. உடனே அந்த வேன் கண்டுபிடிக்க போலீஸ் தொடங்கினாங்க. ஆனால் சாயங்காலமாயும் கூட அவரால் அந்த வேன் கண்டுபிடிக்க முடியல. ஏப்ரல் 15 சண்டே ஈவினிங் கோல்ட் வாட்டர் போலீஸ் ஸ்டேஷன். ஜெனிஃபர் என்ற ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். தன்னோட அம்மாவை காணும் என்று தான் கம்ப்ளைண்ட். அப்பா அம்மா சண்டே தொடர்ந்து அப்பா அம்மாவை அடித்தாங்க. அம்மா உடம்பிலிருந்து ரத்தம் வந்தப்போ அப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போனார். ஆனால் ஒரு ஹாஸ்பிட்டலும் அம்மாவை அட்மிட் பண்ணலை. ஷெவர்லேயோட ஒரு வேன் இதிலிருந்து தான் அப்பா அம்மாவை கொண்டு போனது என்று ஜெனிஃபர் சொன்னான். வேனோட நம்பர் கூட சொல்லி கொடுத்தான். இந்த ரே மேரியும் சொன்ன கேஸ் கூட ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ என்று நினைச்சு போலீஸ் ஜெனிஃபர் கிட்ட அந்த ரத்த கரையுள்ள பிளாங்கெட் எடுத்து காமிக்கிறாரு. அது தன்னோட வீட்டில் உள்ள பிளாங்கெட் தான் என்று ஜெனிஃபர் சொல்றான். காணாம போனது 49 வயசான மர்லினை கிட்னாப் பண்ணாரு என்று சந்தேகப்படுற ஆள் 47 வயசான டென்னிஸ் டெப்யூ. 1943 மிச்சிகனில் தான் டென்னிஸ் டெப்யூ பிறந்தது. படித்ததும் வேலை பார்த்ததும் எல்லாம் மிச்சிகனில் தான். 1971 தான் மர்லின் கிட்ட அறிமுகமாகிறாரு. அந்த டைம் மர்லின் கோல்ட் வாட்டர் ஹை ஸ்கூலில் கவுன்சிலராக வேலை பார்த்துட்டே வந்தார். 2 பேரும் சீக்கிரமாக நெருக்கமாய் அந்த வருஷமே கல்யாணமும் பண்ணுறாங்க. கொஞ்சம் வருஷம் சந்தோஷமாக வாழ்ந்திருந்தாங்க. 3 பசங்க பிறந்தாங்க, ஜெனிஃபர், ஜூலி, ஸ்காட். மெல்ல மெல்ல 2 பேருக்கு நடுவே பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. டென்னிஸ் மெர்லின் மேலே ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பித்தார். டென்னிஸ் கிட்ட கேட்காம ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்க டென்னிஸ் சம்மதிக்கவே இல்லை. இதோட பேரில் 2 பேருக்கு இடையில எப்பவுமே சண்டை வரும்.
பசங்க வளர்ந்து வந்தப்போ அவருக்கு டென்னிஸோட தான் நிறைய அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. அம்மா தான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சு வைக்கிறது என்று நினைச்சாங்க. இது சாக்காக்குன டென்னிஸ் பசங்களை அம்மாக்கு எதிராக திருப்ப ட்ரை பண்ணாரு. இதனால பிரச்சனைகள் ரொம்பவே அதிகரிச்சது. 18 வருஷம் டென்னிஸ் கூட எல்லாம் பொறுத்து வாழ்ந்த மெர்லின் 1989 டிவோர்ஸ் ஃபைல் பண்ணார். அதே வருஷம் டிசம்பரில் டிவோர்ஸும் கிடைச்சது. வீட்டுக்கு மேல உரிமை ஒன்றும் இல்லாத இருந்த டென்னிஸ் அவரோட மிச்சிகனில் உள்ள குடும்ப வீட்டுக்கு திரும்பி போறாரு. அதுக்கிட டென்னிஸ் தான் பிரச்சனைகளுக்கு காரணம் என்று தெரிஞ்ச பசங்க கோர்ட்டில் அம்மா கூட தான் இருப்பாங்க என்று சொன்னாங்க. 2 வாரத்தில் ஒரு தடவை வந்து பசங்களை பார்க்க கோர்ட் டென்னிஸுக்கு அனுமதி கொடுத்தது. ஆனா டென்னிஸ் மெர்லின் இல்லாத நேரம் பார்த்து பசங்கள்கிட்ட வந்து மெர்லினுக்கு எதிராக திருப்ப பார்த்தது அவருக்கு பிடிக்கல. ஒரு நாளைக்கு மெர்லின் வீட்டுக்கு வந்தப்போ டென்னிஸ் வீட்டில் இருக்கிறது பார்த்து 2 வாரம் முடிய முன்னே வந்ததுக்கு 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை ஆகுது. இந்த ஈஸ்டருக்கு நான் பசங்களை மிச்சிகன் உள்ள வீட்டுக்கு கொண்டு போவேன் என்று சொல்லி அங்க இருந்து போயிட்டாரு. 1990 ஏப்ரல் 15 சண்டே காலையிலேயே டென்னிஸ் வேன் எடுத்துட்டு வராரு. மெர்லின் வீட்டுக்கு பசங்களை கூட்டிட்டு போக மூத்த மகள் ஜெனிஃபரும் மகன் ஸ்காட்டும் அப்பா கூட போக சம்மதிச்சாலும் இளைய மகள் ஜூலி சம்மதிக்கல. அப்பா கூட போக மாட்டேன் என்று சொல்லி ஆழ்ந்த ஜூலி மேல கோவப்பட்டு டென்னிஸ் வீட்டுக்குள்ள போய் பலமாக பிடிக்க ஆரம்பிச்சாரு. இது பார்த்தப்போ மெர்லின் குறுக்க வந்து அவ வரல என்று சொல்லியும் எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்றீங்க, ஜெனிஃபரும் ஸ்காட்டும் வராங்களே என்று மெர்லின் கேட்டா. ஆனா 3 பேரையும் கொண்டு போவேன் என்று சொல்லி டென்னிஸ் கத்த தொடங்கினான். இது பார்த்து பயந்த மகன் ஸ்காட்டும் அப்பா கூட போக மாட்டேன் என்று சொன்னான். இது பார்த்து டென்னிஸ்க்கு கோவம் வந்து பசங்களை டென்னிஸ்க்கு எதிர திருப்பினா என்று சொல்லி மெர்லினை அடிக்க ஆரம்பிச்சான். மெர்லினோட தலையிலிருந்து ரத்தம் வர தொடங்கியது. மூத்த மக ஜெனிஃபர் வெளியே ஓடினான். ஆளுங்க கூப்பிடத்தான் அவ வெளியே ஓடுனது. ஆனா ஜெனிஃபர் திருப்பி வர்றதுக்குள்ள டென்னிஸ் மெர்லினை கூப்பிட்டுட்டு போயிருந்தான். அம்மா மயக்கம் போட்டு வீழ்ந்தாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு என்று சொல்லி அப்பா கூப்பிட்டுட்டு போனாரு என்று ஸ்காட்டும் ஜூலியும் ஜெனிஃபர் கிட்ட சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜெனிஃபர் கோல்ட் வாட்டர் சிட்டியில் உள்ள ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தப்போ எங்கேயும் மெர்லின் அட்மிட் பண்ணப்படல. அன்னைக்கு சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜெனிஃபர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது. ஜெனிஃபரோட கம்ப்ளைண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா ரே அண்ட் மேரி பார்த்த வேன் டென்னிஸ் தான் இருக்குமோ என்று போலீஸ்க்கு டவுட் வந்தது. ஒரு நாள் கடந்து போச்சு. அடுத்த நாள் 1990 ஏப்ரல் 16 ஒரு ஹைவே ஒர்க்கர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. மிச்சிகன் கோல்ட் வாட்டர் சிட்டி ஹைவேயோட ஓரத்தில் ஒரு லேடியோட உடம்பு கிடைக்குது என்று. அப்போவே போலீஸ் வந்தாங்க. 50 வயசு கிட்ட உள்ள ஒரு லேடி அவர் இறந்தாங்க என்பது உறுதிப்படுத்துறாங்க. தலையில புல்லட் ஏறிதான் அவர் இறந்தது. அப்பதான் தெரிய வந்தது அது மெர்லின் தான் என்று. மெர்லினை சாகடிச்ச டென்னிஸ் பிடிக்க போலீஸ் தேடல் ஆரம்பிச்சாங்க. ஆனா எவ்வளவு தேடியும் டென்னிஸை கண்டுபிடிக்க முடியல. காணாமல் ஆனதுக்கு அப்புறம் அவனை தெரிஞ்ச யாருக்குமே டென்னிஸ் காண்டாக்ட் பண்ணவே இல்லை, சொந்த வீட்டில் உள்ளவங்களை கூட. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டென்னிஸ் மெர்லின் ஒர்க் பண்ண ஸ்கூலுக்கும் அவனுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே லெட்டர் அனுப்ப தொடங்கினான். மெர்லினை சாகடிச்சதை நியாயப்படுத்த தான் ட்ரை பண்ணாரு. போலீஸ் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தப்போ இதெல்லாம் அமெரிக்காவில் உள்ள பல இடங்களில் இருந்து தான் இந்த போஸ்ட் பண்ணது என்று தெரிய வருது. லெட்டர்ஸ் எந்த ஸ்டேட்ஸில் இருந்து போஸ்ட் பண்ணப்பட்டுச்சோ போலீஸ் அங்கே எல்லாம் போய் என்கொயர் பண்ணாங்க. ஆனால் அங்கே இருந்து எங்குமே டென்னிஸை பார்க்க முடியல. 11 மாதம் கடந்து விட்டுச்சு. 1991 மார்ச் 20 டென்னிஸ் டெப்பியோட கேஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ் என்ற டெலிவிஷன் டாக்குமெண்ட்ரியில் போடப்பட்டுச்சு. அமெரிக்காவில் அந்த டைமில் இந்த ஒரு பிரபலமான ஷோ தான் அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸ். ஹங் என்ற ஒரு ஆள் டிவியில் இந்த ஷோ பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மேரி வேலை முடிச்சு வரான். ஹங் டிவி ஆஃப் பண்ணுறான். ஹங் ரொம்ப டென்ஷனில் உள்ளது பார்த்துட்டு மேரி அவங்ககிட்ட விஷயத்த கேட்குறான். தன்னோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, நான் போயே ஆகணும் என்று சொல்லி சாப்பிட சாண்ட்விச் பண்ணு என்று சொன்னார். கொஞ்ச நேரத்திலே மேரி கிட்ட போற என்று சொல்லி ஹங் தன்னோட வேன் எடுத்துட்டு அங்க இருந்து போறான். ஹங் போன கொஞ்ச நேரத்திலே மேரியோட ஃப்ரெண்ட் கால் பண்ணி ஹங் எங்க என்று கேட்டான். அவன் வீட்டில் இல்லை என்று தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்ட் மேரி கிட்ட டிவி ஆன் பண்ண சொல்றான். மேரி டிவி ஆன் பண்ணி பார்த்தப்போ அன்சால்வ்டு மிஸ்ட்ரிஸோட எபிசோடு தான் வந்தது. மெர்லினோட கில்லர் டென்னிஸ் டெப்பியோட ஃபோட்டோ டிவி ஸ்க்ரீனில் பார்த்ததும் ஷாக் ஆகி நின்றுட்டான். இத்தனை நாளும் தன்னோட பாய் ஃப்ரெண்டாக டெக்ஸஸில் மேரி கூட தங்கினது டென்னிஸ் தான், ஹங் என்ற பேரில். அப்போவே மேரி இந்த விஷயம் போலீஸை கூப்பிட்டு சொல்கிறான். அந்த ஆள் வீட்டுக்கு என்று எடுத்துகிட்டு போன வண்டியோட நம்பர் கூட போலீஸ்க்கு கொடுக்குறான். லூசியானா போலீஸ் டென்னிஸ் டெப்பியோட வேன் கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் பின்னாடி வராங்க என்று தெரிஞ்ச டென்னிஸ் வேனோட ஸ்பீட் ஏற்றினான். அப்படியே 15 மைல் தூரம் சேசிங் நடந்துச்சு. கடைசியாக வேனோட டயரை ஷூட் பண்ணி வேன் நிறுத்த போலீஸ் முடிவெடுத்தாங்க. போலீஸ் ஷூட் பண்ண ஆரம்பித்தப்போவே எதிர்பார்க்காத விதத்தில் டென்னிஸ் போலீஸுக்கு எதிரே ஷூட் பண்ணார்.
போலீஸோட கண்டினியூஸ் ஷூட்டில் வண்டியோட டயர் உடஞ்சது. வேன் நின்னப்போ திடீரென வேனிலிருந்து ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. வேன் கிட்ட போய் பார்த்தப்போ தன்னோட தலையில் ஷூட் பண்ணி சூசைட் பண்ண டென்னிஸை தான் பார்த்தது. எக்ஸ்-5 கொன்ன கேஸில் போலீஸுக்கு கீழணுக பயந்து டென்னிஸ் மரணத்தை சார்ந்தார். இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.